வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி. வெளிநாட்டினர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து உடனே வழங்கிட முடியாது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். மாநில அந்தஸ்து கோரி முழு அடைப்பு போராட்டத்தை அதிமுக கைவிட வேண்டும். புதுச்சேரி வர்த்தக சபை வலியுறுத்தி கோரிக்கை. வனத்துறை அதிகாரிகளை நரிக்குறவ பெண்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதம். வேட்டையாடப்பட்ட பறவைகளை பறிமுதல் செய்ய வந்ததால் பரபரப்பு. நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பண்டிகையை முன்னிட்டு அனைத்து தேவாலயங்களிலும் நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இயேசு பிறப்பு பெருவிழா கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கடற்கரை சாலையில் உள்ள கப்ஸ் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான வெளிநாட்டினர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பின்னர் குழந்தை இயேசுவின் சுரூபம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு குடிலில் வைக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. தட்டாஞ்சாவடியில் உள்ள தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வழிபட்டார். அப்போது விழாவில் பங்கேற்ற கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதேபோல் வெள்ளியனூர் தேவாலயம் மற்றும் நெல்லித்தோப்பு பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பேராலய நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்ற நிலையில் இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பின்னர் பேராயர் குழந்தை இயேசு சொரூபத்தை ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த குடிலில் வைத்தார். இதையடுத்து 12:01 பிரார்த்தனையில் ஈடுபட்ட கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு அருகில் இருந்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து கைகுலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி பாண்டி மெரினாவில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் ஏராளமான இளம் பெண்கள் வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை அசத்தினர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையிலும் உள்ளூர் ஃபேஷன் கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் பாண்டி மெரினா கடற்கரை பூங்காவில் கிறிஸ்துமஸ் என்ற தலைப்பில் தனியார் அமைப்பின் சார்பில் ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் தாத்தா உடையிலும் கிறிஸ்துமஸ் பரிசு பெட்டகங்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் மரங்கள் போல் உடை அணிந்து ரேம்ப் வாக் செய்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியை கண்டு ரசித்ததோடு தங்களின் செல்போன்களில் வீடியோ எடுத்தும் மகிழ்ந்தனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து உடனே வழங்க முடியாது என ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி சிறப்பித்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி வளர்ச்சி பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது என்றும் இதற்கு நல்ல நிர்வாகம் நல்ல ஆட்சி நடப்பதுதான் காரணம். எனவே ஒன்றும் நடக்கவில்லை என்பதெல்லாம் உண்மை அல்ல என்றும் முதலமைச்சருடன் சுகாதார மேம்பாட்டுக்காக ஆலோசனை நடத்தியுள்ளேன். தமிழ் நசுக்கப்படும் என்பதெல்லாம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. CBSE பாடத்திட்டத்திலும் தமிழ் படிக்கலாம். மாநில அந்தஸ்து விவகாரத்தில் எம்பியாக இருந்தவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் இதற்காக எத்தனை முறை பேசினார்கள். மாநில அந்தஸ்து விவகாரம் பல ஆண்டு பிரச்சனை என்றும் அதனை உடனடியாக சரி செய்து முடியாது என்றும் தெரிவித்த அவர் அதற்காக பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்றும் அங்கு அனுமதி பெற வேண்டும். இது அரசியலுக்காக சொல்லப்படுகிறது என்றும் தெரிவித்தார். புதுவைக்கு மாநில அந்தஸ்து இல்லாவிட்டாலும் மக்களுக்கு தேவையானது கிடைக்கிறது என்றும் நாங்கள் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறோம். ஆனால் நான் சார்ந்த தமிழகத்தின் முதலமைச்சர் இந்து பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிக்க மறுக்கிறார் என்ற ஆதங்கம் எனக்கு உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். புதுவையில் அறிவிக்கப்பட்டுள்ள முழு அடைப்பு போராட்டத்தை அதிமுக கைவிட வேண்டும் என்று வர்த்தக சபையினர் வலியுறுத்தியுள்ளனர்.
புதுச்சேரி வர்த்தக சபை தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வர்த்தக சபை தலைவர் குணசேகரன், புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதிமுக முழு அடைப்பு போராட்டம் அறிவித்துள்ளது. மாநில அந்தஸ்து கோரிக்கையை வர்த்தக சபை உறுதியுடன் ஆதரிக்கிறது. இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே அனைவரின் ஒருமித்த கருத்தாகும் என்றும், அதேவேளையில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள முழு அடைப்பு போராட்டம் வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பலத்த சிரமங்களை ஏற்படுத்தும். இது எதிர்காலத்தில் சுற்றுலா பயணிகள் வருகையை கடுமையாக பாதிக்கும். எனவே முழு அடைப்பு போராட்டத்தை கைவிட்டு மாற்று வழியில் அமைதி போராட்டங்களை முன்னெடுத்திட வேண்டும் என தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது வர்த்தக சபை நிர்வாகிகள் உடன் இருந்தனர். முழு அடைப்பு போராட்டம்ன்றது வெறும் வணிகர்களை ஒட்டி தான் பாதிக்குது, வேற யாரையும் அது பாதிக்காது. வணிகர்களையும் அதனால பொதுமக்களை ஒட்டி தான் பாதிக்குது. மேலும் இந்த முழு அடைப்பு போராட்டம் நடத்தி இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சி எந்த ஒரு அச்சீவ்மெண்ட் இதுவரை பண்ணதே கிடையாது. எந்த விதமான சாதிப்பும் இதுவரை சாதிக்கவே இல்லை முழு அடைப்புனால. வெள்ளியனூர் பகுதியில் நரிக்குறவர் காலனியில் வேட்டையாடப்பட்ட பறவைகளை பறிமுதல் செய்ய வந்த அதிகாரிகளை நரிக்குறவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வெள்ளியனூர் 10 கண்ணு சாலையில் உள்ள நரிக்குறவர்கள் வார இறுதி நாட்களில் வாடிக்கையாளர்களுக்காக ஊசுடு ஏரியில் பென்குயின், பிளமிங்கோ உள்ளிட்ட உள்நாட்டு அரிய வகை பறவைகளை வேட்டையாடி விற்பனை செய்து வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் வீடுகளில் வளர்க்கவும் பச்சை கிளிகள் விற்பனை செய்யப்படுகிறது. இதுகுறித்து பொதுநல ஆர்வலர்களிடமிருந்து புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் வனத்துறையின் வன பாதுகாப்பு துணை இயக்குநர் குமாரவேல், வேளாண் அதிகாரி பிரபாகரன் தலைமையில் வனத்துறை அதிகாரிகள் ஊசுடு ஏரி பகுதிக்கு சென்று அங்கு வேட்டையாடப்பட்டு வைத்திருந்த 50க்கும் மேற்பட்ட அரிய வகை பறவைகளை பறிமுதல் செய்தனர். அப்போது வனத்துறை அதிகாரிகளிடம் நரிக்குறவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி தேசிய நுகர்வோர் தின விழாவை அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் தேசிய நுகர்வோர் தின விழா புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் துறை செயலர் உதயகுமார், மாநில நுகர்வோர் ஆணைய தலைவர் நீதியரசர் பொங்கியப்பன், துறை துணை இயக்குநர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பேட்ரிக் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பேட்ரிக் தொடக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு நெய்வேலி காணிக்கை மாதா ஆலய பங்குத்தந்தை அருட்திரு ஜோசப் பாலடிகள், புதுவை ரெட்டியார்பாளையம் அந்திரியா ஆலய பங்குத்தந்தை அருட்திரு ஆரோக்கியநாதன் அடிகள் மற்றும் உதவி பங்குத்தந்தை அருட்திரு ஆரோக்கிய சகாயராஜ அடிகள் ஆகியோரும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பிரம்மாண்ட முறையிலும் தொடக்கப்பள்ளியிலும் மேல்நிலைப் பள்ளியிலும் அமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் குடிலை ஆசிர்வதித்து விழா குறித்து சிறப்பு செய்தியினை வழங்கி சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் ஃபெட்ரிக் ரிஜிஸ், மருத்துவ இயக்குநர் ஜீட்டா ஃபெட்ரிக், முதல்வர் அல்போன்ஸ் ஹிண்டா, ஆலோசனை குழு உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கிறிஸ்துமஸ் கீதங்களை பாடி மகிழ்ந்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பெரிய முதலியார் சாவடியில் அமைந்துள்ள லக்ஷ்மி பாலிடெக்னிக்கை கோட்டைக்குப்பம் சேர்மன் ஜெயமூர்த்தி திறந்து வைத்தார். புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் இயங்கி வரும் மக்கள் நம்பிக்கை பெற்ற லக்ஷ்மி பாலி கிளினிக்கின் 3வது கிளை பெரிய முதலியார் சாவடி ஆரோவில் பிரதான சாலையில் அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா நடைபெற்றது. மருத்துவர் கஜலட்சுமி, இயக்குநர் வாரா தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கோட்டக்குப்பம் சேர்மன் ஜெயமூர்த்தி, கோட்டக்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளர் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி பாலி கிளினிக்கை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் 2வது வார்டு செயலாளர் செல்வம் உட்பட முக்கிய நிர்வாகிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் கிளினிக் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கர்ம வீரர் காமராஜர் அனைத்து வியாபாரிகள் நலசங்கம் மற்றும் சங்கத்தின் பெயர் பலகையை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார்.
புதுச்சேரி உழவர்கரை மேட்டுப்பாளையம் சாலையில் கர்ம வீரர் காமராஜர் அனைத்து வியாபாரிகள் நல சங்கம் துவங்கப்பட்டு அதன் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் வியாபார சங்கத்தின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், அசோக் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி பெயர் பலகையை திறந்து வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் வாசு தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், தலைவர்கள், கூட்டமைப்பு தலைவர்கள் உள்ளிட்ட வியாபாரிகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நம்முடைய புதுச்சேரியில் நல்லா தெரியும் இப்போ வியாபாரம் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நல்லா நினச்சி பார்க்கலாம். அதாவது எல்லாம் நினச்சாங்க ஜிஎஸ்டி வரி வரும்பொழுது வியாபாரம் குறைஞ்சிடும் நிறைய. ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் ஆளுநர் தமிழிசை மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி விழாவை கொண்டாடினர். கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி ஆளுநர் மாளிகையில் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பிரம்மாண்ட கேக் தயார் செய்யப்பட்டிருந்தது. பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் இணைந்து கேக் வெட்டி அதை அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கினர். ஆழ்கடலுக்கு அடியில் இருந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி அளித்து வருபவர் அரவிந்த். டெம்பிள் அட்வென்ச்சர் என்ற பெயரில் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி பள்ளியை நடத்தி வரும் இவர் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி 4 வீரர்கள் உள்ளிட்ட புதுச்சேரி காந்தி சிலையில் இருந்து கடலில் 6 கிலோமீட்டர் தூரம் சென்று கடலுக்கு அடியில் 60 அடி ஆழத்திற்கு கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து சென்றனர். அங்கிருந்து மக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டாடினர். அப்போது கண்கவர் வண்ண மீன்களை கண்டு அவர்கள் ரசித்தனர். வேலு நாச்சியாரின் 226வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சர்வதேச வீர பேரரசி வேலு நாச்சியார் உரிமை மீட்பு இயக்கம் சார்பில் வேலு நாச்சியாரின் 226வது நினைவு நாள் விழா மேட்டுப்பாளையத்தில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி அமைப்பின் நிறுவனர் மணிமேகலை தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வேலு நாச்சியாரின் உருவப்படத்திற்கு மலர் தூவியும் மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து சிவபக்தர்கள் வேலு நாச்சியார் பற்றி கவிதை வாசிப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு வேலு நாச்சியாரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். என்றும் உன்னதமாய் சுத்தமான சைவ உணவகத்திற்கு ஜியோ வெஜ், மிஷன் ஸ்ட்ரீட், புதுச்சேரி. புதுவை தங்க மாளிகையின் மற்றும் ஒரு புதிய படைப்பு PR தங்க மாளிகை, கொசக்கடை வீதி, பாண்டிச்சேரி. Pretty collections, fantastic memories, சந்தோஷ தீபாவளி. உங்கள் குடும்ப கடை பாண்டி ராம் சில்க்ஸ். தூய்மையான தங்கம் போன்ற உறவுகளுக்கு ராம் தங்க நகை மாளிகை. நியூ சிட்டி பஜார் ஃபேக்டரி சேல் கலாமண்டபம் அருகில் ECR ரோடு, கோட்டக்குப்பம், புதுச்சேரி. தொடர்புக்கு 9945600077. ஸ்ரீ ராமானுஜர் இன்டெலெக்ட் சர்வீசஸ், 33A அம்பலத்தடையார் மடம் ஸ்ட்ரீட், ஹெரிடேஜ் டவுன், புதுச்சேரி 605001. Susan's exclusive women's and kids clothing store, number 236, நேரு வீதி, புதுச்சேரி. பர்த்டே கிஃப்ட்னாலே ஃபியோனா கிட்ஸ் தானே. Fiona Kids, number 5658, MG Road, opposite to Ambal Xerox, புதுச்சேரி. மற்றும் number 5B, வில்லியனூர் மெயின் ரோட், IG Square near நெல்லை ஸ்வீட்ஸ், புதுச்சேரி. நம்பர் 2, ஹவுசிங் போர்ட் காலனி, ஸ்டேட் பேங்க் எதிரில், அரியாங்குப்பம், புதுச்சேரி 7. தொடர்புக்கு 9442704461. மேலும் 041326022222. என்றென்றும் அழகு ஸ்ரீவி என்னும் அழகு. உங்கள் விஜயலட்சுமி நகை மாளிகை இப்பொழுது ஸ்ரீ VNM ஜுவல்லர்ஸ், 9799 காமராஜ் சாலை, வள்ளலார் சாலை சந்திப்பில், புதுச்சேரி.
Maruti Senior Secondary School, CBSE, Maruti Nagar, Karvadikuppam, Lospet, Puducherry 8. Call 0413-2199-198. Mobile. நமக்கு நாமே விழிப்புணர்வு ஏற்படுத்தி சமுதாயத்தை பாதுகாக்க. சமுதாயமே மாற்றத்தை உருவாக்கும். சமுதாயமே மாற்றத்தை உருவாக்கும். சமுதாயமே மாற்றத்தை உருவாக்கும். The best place, Pothys. இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள் போத்தீஸுடன். போத்தீஸ் கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். என் ஃபேமிலியோட கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓகே, இந்த ஒரே ஒரு கிஃப்ட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். பேபி டெக்ஸ் விவேகானந்தா பள்ளி எதிரில் உருளையாறு ரோடு, கோட்டைமேடு, வெள்ளியனூர். செல் 6382604609. தங்களுக்கான மனையை அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. புதுவையின் ஒரே அங்கீகாரம் பெற்ற டீலர் VK என்டர்பிரைசஸ், தையல் மிஷின் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், கடலூர் மெயின் ரோடு, பைபாஸ் ரோடு, நியர் சிக்னல், அரியாங்குப்பம். கான்டாக்ட் 9788253028. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடை உண்டு. மிக தரமா சாகர் ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ்ல கிடைக்குது. உங்கள் பழைய வாகனத்தை எக்ஸ்சேஞ்ச் செய்யவும் உடனே உங்கள் அருகாமையில் உள்ள எங்கள் ஷோரூமை அணுகுங்கள். எவர்கிரீன் ஸ்டோர், நம்பர் 13A, சென்னை எம்பெட் மெயின் ரோட், தென்றல் நகர், புதுச்சேரி. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எவர்கிரீன் ஸ்டோரின் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஸ்ரீ அரவிந்த் ஃபர்னிச்சர்ஸ், ஸ்ரீ அரவிந்த் ஃபர்னிச்சர் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் ஃபோம்ஸ், நம்பர் 999F, 100 feet ECR Road, பாக்குமுடியான்பேட், புதுச்சேரி 8. செல் 9843555579. ஹை ஃபேஷனின் மெகா கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டம். ஹை ஃபேஷன், நெருவீதி, அங்காளம்மன் கோவில் அருகில், புதுச்சேரி. புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்தும் கோப்புக்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கான திருமண உதவித்தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. அதற்கான கோப்பு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மணமக்களில் ஒருவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகை 25,000 தற்போது 1,00,000 ரூபாயாகவும், மணமக்கள் இருவரும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் உதவித்தொகை 50,000 2,00,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான அரசாணையில் திருத்தம் செய்யும் வகையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு காந்தி திடலில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் தமிழிசை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு தொழில் மற்றும் வணிகத்துறை மாவட்ட தொழில் மையம் சார்பில் நாட்டின் 75வது சுதந்திர அமுத பெருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி திடலில் கைவினை கண்காட்சியின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்ட கைவினைப் பொருட்கள் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், கைவினை கலைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாளை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழக்கறிஞர் ஐயப்பன் கல்வி உபகரணங்களை வழங்கினார். முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் ஆணைக்கு இணங்க பாஜக வழக்கறிஞர் ஐயப்பன் தேங்காய் திட்ட உயர்நிலைப் பள்ளியில் நன்கு படிக்கும் மாணவர்களுக்கு இனிப்பு, மெடல், ஷீட்கள், பள்ளி உபகரணங்கள் மற்றும் பரிசு பொருட்கள் கொண்ட தொகுப்பை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் கிருஷ்ணா, பாலாஜி, ஸ்டீஃபன் ராஜ், ஜேக்கப், சட்டக்கல்லூரி மாணவர்கள் சிவா, முகுந்தன், கல்லூரி மாணவர்கள் மனோ, பாரத் உடன் இருந்தனர். வாஜ்பாய் பிறந்தநாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதி சார்பில் அசோக் பாபு சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் பிறந்த நாள் விழா சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு அலுவலகத்தில்
கொண்டாடப்பட்டது. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு தலைமையில் நடைபெற்ற விழாவில் அலங்கரிக்கப்பட்ட வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டதுடன் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக நகர மாவட்ட தலைவர் குமார், தொகுதி தலைவர் ஐயனார் மற்றும் முதலியார்பேட்டை தொகுதி பாஜக நிர்வாகிகள் நடராஜ், சீனு, கணேசன், சண்முகம், விஜயகுமார், தில்லை கோவிந்தன் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் லக்ஷ்மி, வாசுகி, மஞ்சுளா, அன்பரசி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக வணிக பிரிவு தலைவர் சத்யராஜ் தலைமையில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்த நாளை நாடு முழுவதும் பாஜகவினர் கொண்டாடி வருகின்றனர். இதனிடையே புதுச்சேரி மாநில வணிக பிரிவு தலைவரும் சமூக சேவகருமான சத்யராஜ் தலைமையில் முதலியார்பேட்டை தொகுதியில் வாஜ்பாய் பிறந்த நாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையில் அலங்கரிக்கப்பட்ட வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு பாஜக மாநில வணிக பிரிவு தலைவர் சத்யராஜ் தலைமையில் மாநில துணைத் தலைவர் செல்வம், ஜோலார்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் செல்வ கணபதி, தொகுதி தலைவர் இன்பசேகரன், மாநில கூட்டுறவு பிரிவு தலைவர் வெற்றி செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மணல் கொசுக்கள் கடிப்பதால் காலா ஆஜார் எனப்படும் கருங்காய்ச்சல் பரவலாம் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. பிரதமர் மோடி தனது மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சியில் ஆற்றிய உரை. எனதருமை நாட்டு மக்களே வணக்கம். இன்றைய மனதின் குரல் 96வது பகுதியாகும். மனதின் குரலில் அடுத்த பகுதி 2023ஆம் ஆண்டின் முதல் பகுதியாக அமையும் என்றும், கடக்கவிருக்கும் 2022ஆம் ஆண்டு குறித்து பேச உங்களில் பலர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறீர்கள். கடந்த காலம் பற்றிய மதிப்பீடுகளும் அலசல்களும் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் தொடர்பான தயாரிப்புகளுக்கான உத்வேகத்தை அளிக்கின்றன. 2022ஆம் ஆண்டிலே மக்களின் திறமைகள், அவர்களின் ஒத்துழைப்பு, அவர்களின் மன உறுதி, அவர்களுடைய பரவலான வெற்றிகள் எந்த அளவுக்கு இருந்தன என்றால் இவற்றையெல்லாம் ஒரே மனதின் குரலில் தொகுத்து அளிப்பது என்பது கடினமானதாக இருக்கும். 2022ஆம் ஆண்டு என்பது உண்மையிலேயே பல காரணங்களுக்காக மிகவும் கருத்தூக்கம் அளிப்பதாக அமைந்திருக்கிறது. அற்புதமானதாக இருந்தது. இந்த ஆண்டிலேதான் பாரதம் தான் சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகள் நினைவினை கொண்டாடியது. அமுத காலமும் தொடங்கியது. இந்த ஆண்டிலேதான் தேசத்தின் புது வேகம் உருவானது. நாட்டு மக்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் மிஞ்சும் அளவுக்கு செயலாற்றினார்கள். 2022ஆம் ஆண்டின் பல்வேறு வெற்றிகளும் உலகம் முழுவதிலும் பாரதத்திற்கான ஒரு சிறப்பான இடத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றன. 2022ஆம் ஆண்டிலே உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்கள் வரிசையில் பாரதம் 5ஆம் இடத்தை பிடித்தது. இதே 2022ஆம் ஆண்டில்தான் பாரதம் 220 கோடி தடுப்பூசிகள் என்ற வியப்பையும் மலைப்பையும் ஒரு சேர ஏற்படுத்தக்கூடிய இலக்கை தாண்டி சாதனை படைத்தது. இந்த 2022ஆம் ஆண்டிலேதான் $400 பில்லியன் என்ற மாயாஜால இலக்கை பாரதம் தாண்டி ஆச்சரியமான சாதனையை படைத்தது. இதே 2022ஆம் ஆண்டிலேதான் பாரத நாட்டு அனைவரும் தற்சார்பு பாரதம் என்ற மன உறுதியை மேற்கொண்டார்கள். வாழ்ந்தும் காட்டி வருகின்றனர். 2022 என்ற இந்த ஆண்டில்தான் பாரதத்தின் முதல் சுதேசி விமானம் தாங்கிய போர்க்கப்பலான INS விக்ராந்த் படையில் இணைக்கப்பட்டது. இதே 2022லேதான் விண்வெளித்துறை, ஆளில்லா வானூர்தி என்னும் ட்ரோன்கள் மற்றும் பாதுகாப்பு துறையில் பாரதம் தனது முத்திரையை பதித்தது. இந்த 2022ஆம் ஆண்டிலேதான் அனைத்து துறைகளிலும் பாரதம் தனது தாங்கும் உறுதியை வெளிப்படுத்தியது. விளையாட்டு மைதானத்திலும் கூட, அது காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளாகட்டும் அல்லது நமது பெண்கள் ஹாக்கி அணியின் வெற்றியாகட்டும், நமது இளைஞர்கள் சிறப்பாக ஆடி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் என்று தெரிவித்துள்ளார். இணையதளங்களில் ஆபாச படங்களை வெளியிடும் இணையதள நிறுவனரான ஜேம்ஸ் ஃப்ரெட் கைது செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் இருந்து ஆபாச படங்களை வெளியிட்டு வந்த இணையதளத்தின் நிறுவனரான மைக்கேல் ஜேம்ஸ் ஃப்ரெட் என்பவர் ஸ்பெயின் நாட்டில் கைது செய்யப்பட்டார்.
தற்போது ஸ்பெயினில் பிடிபட்டுள்ள மைக்கேல் ஜேம்ஸ் ஃப்ரெட்டை அமெரிக்காவிற்கு நாடு கடத்தி கொண்டு வருவதற்கான பணிகளில் FBI ஈடுபட்டுள்ளது. நாடு கடத்தலுக்கு பிறகு ஃப்ரெட் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடைபெறும் என்று FBI அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இளம் பெண்களை கட்டாயப்படுத்தி பாலியல் உறவில் ஈடுபட வைத்தது தொடர்பான குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இணையதளங்களில் எத்தனையோ பயனுள்ள தகவல்கள் கொட்டி கிடக்கிற நிலையில் தேவையற்ற பல தகவல்களும் கடல் போல நிறைந்து காணப்படுகிறது. அந்த வகையில்தான் ஆபாச படங்களை வெளியிடும் வெப்சைட்களும் நூற்றுக்கணக்கில் குவிந்து இருக்கின்றன. இதுபோன்ற இணையதளங்களை இந்திய அரசு கூட அவ்வப்போது தடை விதித்தாலும் கூட புது பெயர்களில் மறுநாளே காளான் போல முளைத்து விடுவதுண்டு. கோடிக்கணக்கில் வருவாய்களையும் ஆபாச இணையதளங்கள் ஈட்டுவதாக சொல்லப்படுகிறது. வங்கதேசத்திற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா அட்டகாசமான வெற்றியை பதிவு செய்துள்ளது. வங்கதேசத்திற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா அட்டகாசமான வெற்றியை பதிவு செய்துள்ள நிலையில் அஸ்வின் அடுத்த போட்டியில் நீக்கப்படுவார் என்று காங்கிரஸ் சசி தரூர் பதிவிட்டுள்ளது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. வங்கதேசம் சென்றுள்ள இந்திய அணி 3 ஒருநாள் மற்றும் 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியது. இதில் ஒருநாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றிய வங்கதேசம் இந்தியாவுக்கு அதிர்ச்சி கொடுத்தது. அதன் பிறகு நடைபெற்ற டெஸ்ட் தொடரில் முதல் போட்டியில் இந்தியா 188 ரன்கள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது. இதையடுத்து இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி கடந்த 22ஆம் தேதி வங்கதேச தலைநகர் டாக்காவில் தொடங்கியது. இதில் முதல் பேட் செய்த வங்கதேசம் 227 ரன்களை மட்டுமே எடுத்து அனைத்து விக்கெட்களையும் இழந்தது. இதில் அதிகபட்சமாக அஸ்வின் 4 விக்கெட்களை எடுத்தார். அடுத்து பேட் செய்த இந்தியா 314 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அடுத்த இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய வங்கதேசம் தொடக்கத்திலேயே மலமளவென விக்கெட்களை இழந்தது. 70 ரன்களை சேர்க்கும் முன்பே டாப் பேட்ஸ்மேன்களை இழந்தது. இருப்பினும் அதன் பிறகு ஒருவாறு சமாளித்துக் கொண்டு 231 ரன்களை எடுத்தது. இதில் அஸ்வின் 2 விக்கெட்டை எடுத்திருந்தார். அடுத்து 145 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய இந்தியாவுக்கு ஆரம்பத்திலேயே அதிர்ச்சி காத்திருந்தது. 37 ரன்களை எடுப்பதற்குள் 4 விக்கெட்களை இழந்தது. டாப் பேட்ஸ்மேன்கள் அனைவருமே சொதப்பினர். ஒரு கட்டத்தில் 74 ரன்களுக்கு 7 விக்கெட்களை இழந்து மோசமான நிலையில் இந்தியா இருந்தது. அப்போது களமிறங்கிய அஸ்வின் நிதானமாக ஆடி ரன்களை குவித்தார். இந்த போட்டியில் ஸ்ரேயஸ் ஐயருடன் இணைந்து அஸ்வின் 62 பந்துகளில் 42 ரன்களை எடுத்து கலக்கினார். இரண்டாவது இன்னிங்ஸில் அதிக ரன்களை எடுத்தவர் என்ற பெயரையும் பெற்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி. வெளிநாட்டினர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து உடனே வழங்கிட முடியாது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். மாநில அந்தஸ்து கோரி முழு அடைப்பு போராட்டத்தை அதிமுக கைவிட வேண்டும். புதுச்சேரி வர்த்தக சபை வலியுறுத்தி கோரிக்கை. வனத்துறை அதிகாரிகளை நரிக்குறவ பெண்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதம். வேட்டையாடப்பட்ட பறவைகளை பறிமுதல் செய்ய வந்ததால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.